வணக்கம். இந்த பதிவில் ரிஷபம் ராசிக்கு இந்த வாரம் ராசி பலன்கள். ராசிக்கு அதிபதி சனியினுடன் இணைகிறாரு. 11ஆம் பாவத்தில் இங்கே உச்ச அமைப்பும் பெறக்கூடிய ஒரு அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா, தொழில் அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு வேலையில் ஒரு முன்னேற்ற அமைப்புகள்லாம் உண்டு. சிறு சிறு மனக்குறைகள் வேலைகளில் இருந்தாலும் கூட முன்னேற்றமான ஒரு அமைப்பு தான் கண்டிப்பாக இந்த வாரம் ரிஷபராசி நண்பர்கள் அனைவருக்குமே இருக்குதுங்க. அதே போல் ராகுடன் செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறாரு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில அலைச்சல்கள், சில மன கஷ்டங்கள் இது எல்லாமே ஏற்பட்டு அதன் மூலம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்புகள் ரிஷப ராசியில் காரர்களுக்கு அனைவருமே இருக்கும். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய உதவி, அதே போல் கணவன் மனைவி இது அமைப்புகள்லாம் நல்லாவே இருந்தது. அந்த அமைப்புகள் இப்போ சென்று விலகி சதய நட்சத்திரத்தில் செவ்வாய் போய் அமர்ந்திருக்கிறாரு. இவர்களுடைய உதவிகள் பார்க்கும்போது நண்பர்கள், இந்த கூட வேலை செய்கிறவங்க, இது போன்ற அமைப்புகள்லாம் நம்ம பார்க்கும்போது எதிர்பார்த்த அமைப்புகள் இருக்காது. இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனாதிபதியான குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். தனப்புலகங்கள் ஏற்படும். அதே போல் அவருடைய பார்வை சிறப்பான ஒரு அமைப்பு 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால வேலை அமைப்புகள்லாம் இருக்கும். உடல் ரீதியில் இருந்த சிறு சிறு குறைகள்லாம் சரியாக ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள், லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் ரிஷபராசி நண்பர்கள் அனைவருக்கும் இருக்குங்க. அதே போல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாதக ரீதியான விளக்கத்தை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கும் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். இந்த ராசி பலன் என்பது இன்றைய கிரக நிலையிற்கு ஏற்ப சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் மட்டும்தான். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னம், தசா, புத்தி அமைப்புகள் இதை வைத்து ஒரு முழு பலனை தெரிவிக்க முடியும். அதனால் உங்களுக்கு ஜாதக ரீதியில் விளக்கங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஜாதக விளக்கம் தரப்படும். என்னுடைய அலைபேசி, வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். திருமணம், அதே போல் வேலை அமைப்புகள், அதே போல் மன ரீதியில் குறைகள் இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆலோசனை கண்டிப்பாக வழங்கப்படும். நன்றி, வாழ்த்துக்கள்.